புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு மெயில். அதில் வந்து ஒரு நண்பர் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, பாலன்ஜி அப்படிங்கிற நண்பர் வந்து இந்த மாதிரி ஃபைண்ட் எக்ஸைட்டை பற்றி ஒரு சில கேள்விகள். ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யுவர் ஒப்பீனியன் ஆன் பையிங் ஓப்போ ஃபைண்ட் எக்ஸைட். Hi Shiva bro, thank you for educating us through your videos. I am thinking of buying camera-centric mobile in the Great Indian Sale or Big Billion Sale. I was watching all your videos on Oppo Reno 14, Samsung Galaxy S24, S24 FE, Oppo Find X8 எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. Find X8 is very good in terms of camera. I don't know heating issue are there or not. Dimensity 9400 இந்த ஒரு வார்த்தை கேட்குறாரு. பட் உறுதியாக சொல்லலாம் ப்ரோ, ஹீட்டிங் இஷ்யூலாம் பெரிய அளவில் இல்லை ப்ரோ. சரியா? 9400 வந்து 9300 9300 ப்ளஸ் மாதிரிலாம் இல்லை. 9400 வந்து தப்பி பிறந்த ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். டெமன்சிட்டி தரப்புலேருந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய 9500 ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம். பட் இவங்க இந்த ஸ்கோருக்காக அடிச்சுக்கிட்டு செத்தானுங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராசர் வீணாக தான் போகும். இதை நான் எப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள் பாருங்களேன், ஒரு லிமிட்ஸ் வரைக்கும் புஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து A19 Pro எப்படி இருக்குது, நம்ம எந்த மாதிரியான டெஸ்ட் ரன் பண்ணாலும் சரி, இப்போ சிங்கிள் கோராக இருக்கட்டும் இல்லை மல்டி கோராக இருக்கட்டும், கண்டிப்பாக இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கோர்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டோட பின்தங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen, அதாவது 8 Elite Gen 5 அது ஒரு பக்கம் நீங்கள் அதோட டேட்டா எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து நம்ம புஷ் பண்ணிட்டு இருக்கோம் லிமிட்ஸை. ப்ளஸ் இதில் வந்து நம்ம ரொம்ப டெக்னிக்கலான டேர்ம்ஸ்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. என்னன்னா ஆப்பிள் வந்து ரொம்பவே பவர் எஃபிஷியண்டாக வேலை செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஒரு சில டாஸ்க்லாம் கொடுத்தா. இதுவே ஆண்ட்ராய்ட் தரப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கொஞ்சம், அதாவது ஆப்பிளோட கொஞ்சம் அதிகமான பவர் கன்சம்ஷனும் தேவைப்படுது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஆப்பிளோட A19 Pro ரொம்பவே பவர் எஃபிஷியன்ட்டு. இதுவே ஆண்ட்ராய்ட் தரப்பில் வந்தோன்னா அந்தளவுக்கு பவர் எஃபிஷியன்ட் இல்லை அப்படிங்கிற உண்மையும் வெளில வருது. அப்போ நமக்கு என்ன ஆகும், டே டு டே லைஃப்பில் நம்ம இருக்கலே அதிக நம்பர் ஆஃப் ரேம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டுவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த SOCயும் ஓரளவுக்கு ஐடியலாகவே ரன் ஆகணும் அப்படின்னாலும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ் கேலரி மாதிரி இதுக்கு மெயின்டெனன்ஸ் பேட்டரி ரன் ஆகிறதும் எக்ஸ்ட்ராவாக குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ ஸ்டாண்ட் பை மாதிரியான பாயிண்ட்லேயும் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருமே யோசிக்கணும். எல்லாருமே என்ன எப்படி சொல்கிறேன்னா, பிராண்டு தரப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வந்து 100 ஸ்கோர் தான் பார்த்து வாங்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுலே எவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடியும்ட்டு அவங்க பாருங்கள் இப்போ 4 மில்லியன் 4.2 மில்லியன் சொல்லி புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக தெரியல. ஏன்னா இப்பயும் நம்மளால் வந்து ஒரு 2 வருஷம் பழைய ஃபோனில் நிறைய நல்ல விஷயங்களை பண்ண முடியுது. ரொம்பவே நல்ல இன்டென்ஸான டாஸ்க்கை வந்து அது மேலே த்ரோ பண்ணாலும் அதெல்லாம் வந்து அதை சூப்பராகவே அவுட்புட் கொடுக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு தான் எனக்கு புரியல. சரிங்க, ஸோ இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம். அடுத்து ஆக மொத்தம் 9400 வந்து மோசமான SOC கிடையாது ப்ரோ. சொல்ல போனால் நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லையும் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ 9400 டொமென்சிட்டி தரப்புலேருந்து இப்போதைக்கு குட். பட் ஐ டோன்ட் ப்ளே கேம்ஸ். இது வேறையா? அப்புறம் உங்களுக்கு 9400 ஒரு பிரச்சனையே கிடையாது. I don't find that Find X8 is coming with offers for this Amazon or Flipkart, but Tata Neu they are selling it for 54K including card offers. I saw iQOO 13 as well, bro. Considering good quality images and videos, but I think Find X8 stands higher among all the devices in this price range. Is it good to buy Find X8 now around 54K price range? Reno 14 Pro நல்லா தான் இருக்குது, but people are complaining about heating issues. I take 3 to 5 minutes long video and more images, calls, social media, banking apps, daily usage தான் bro. Appreciate your help on choosing Reno 14 Pro or Find X8 or Galaxy S24 or S24 FE. Who is the best in camera, image, video? Highly confused. சூப்பர். ஸோ கடைசி நீங்கள் கேட்டது தான் வந்து மையப்பகுதி ஆஃப் திஸ் கொஸ்டின். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 4 டிவைஸ் இருக்குங்க. அதில் Reno 14 Pro, எஸ் அது வந்து நல்ல டிவைஸ் தான். ஆனால் Reno 14 Pro போகிறதுக்கு பதிலாக, ஏன்னா நம்ம எதுக்கு 8450 பேஸ்டு ஒரு டிவைஸ்க்கு போனோம். பட் லுக்ஸ் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு வந்து Find X8ஓட Reno 14 Pro பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு பர்சனல் பிக்னு வச்சுப்போம். ஆனால் இந்த இடத்துல Reno 14 Proவோட Find X8 வந்து ரிலையபிளாக இருக்கும். Find X8ல அதே மாதிரி இந்த கேஸு டெம்பர் ஓட்டுறது இந்த மாதிரியான எந்த விதமான பிரச்சனைகளும் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. Find X8 இஸ் ஹைலி ரிலையபிள். Find சீரிஸ் இஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் Reno. அதான் உண்மை. Find வந்து Renoவோட ஒரு ஸ்டெப் மேலே. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் Find X8 தான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று. ஸோ இப்போ ரெண்டாவது அடுத்த சீரிஸ் வரும்போது, ஆனால் இதில் இன்னொரு மேட்டர் இருக்குது, அதையும் நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிடுறேன். ஆனால் Renoவில் செல்ஃபி, Reno சீரிஸ் இஸ் நோன் ஃபார் இது. இப்போ எப்படின்னா விவோவில் V சீரிஸ் போகணுன்னு வைங்களேன், SOC எல்லாமே கொஞ்சம் மிட்ரேஞ்ச் மாதிரி இருந்தாலும் கேமரா வந்து முரட்டுத்தனமாக இருக்கும். அப்படியே விவோவில் X சீரிஸ் போனோன்னு வைங்களேன், ரியர் கேமரா பயங்கர முரட்டுத்தனமாக இருக்கும், ஆனால் ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் ஜோக்காக தான் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் கேமரா அப்படிங்கிற ஏரியாவில் V சீரிஸ் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். அதே தான் இங்கேயும் உங்களுக்கு X சீரிஸில் ரியர் கேமரா சூப்பராக இருக்கும், ரிலையபிளாக இருக்கும், டிவைஸ் நல்லா இருக்கும், SOC ஆஸ்பெக்டில் சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா வந்து கண்டிப்பாக Reno அளவுக்கு இருக்காது. ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரென்ஸ். சரி, இப்போ அப்படியே S24 S24 FE. இப்போ சப்போஸ் பேட்டரி லைஃப் வேணும், வீடியோகிராஃபி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால்
இந்த 4 ஃபோனில் கண்டிப்பாக S24FE S24 ரெண்டுமே ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா ரெண்டுத்துலையுமே வீடியோகிராஃபி நல்லாயிருக்கும். பிட்வீன் கேமரா ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய மோட்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து S24 ஃபேவர் பண்ணிடும், S24 சீரீஸை. அடுத்து என்னென்னா ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக ரெனோவும் சரி, ஃபைண்டும் சரி, அதாவது சாம்சங் மொக்கையாக எடுக்கும்லாம் நான் சொல்ல வரல, சாம்சங்கும் நல்லா தான் எடுக்கும். பட் சாம்சங்கோட பெட்டரான ரிசல்ட்டை அண்ட் எட்ஜ் டிடெக்ஷனை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் X8 இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல ரியர் கேமராவில் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஃபைண்ட் X8 ஸ்கோர் பண்ணோம். இதுவே சோஷியல் ரெடி ஃபோட்டோஸு நிறைய ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் எடுக்கும்போது ஒரு சில கலர் டோன்ஸு அந்த நேச்சுரல் டீட்டெயில்ஸை ரிட்டைன் பண்ணுறது, எனக்கு இமேஜில் வந்து நேச்சுரலான டீட்டெயில் ப்ளஸ் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கிறத பற்றி வருத்தம் இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து சாம்சங் ஸ்கோர் பண்ணோம். ஸோ இதில் பெரும்பாலும் இன்னொரு ஃபேக்டர் இருக்குங்க. எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ ஆர் வீடியோகிராஃபர்ஸ்லாம் எப்படி ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, என்ன தான் ஆண்ட்ராய்டில் 8G அதை 8K வீடியோ ரெக்கார்டிங்லாம் இருந்தாலும் கூட ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சினிமா கேமராவில் 8K எடுக்கிறேன்னா அதில் எனக்கு ஒரு சில நீட்ஸோ இல்லாட்டியோ அதுலேருந்து ஒரு அவுட்கம் எடுக்க முடியும். பட் ஆண்ட்ராய்டில் இப்போ 30 FPSக்கு நான் ஒரு 8K வீடியோ எடுக்கிறனால எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு ஒரு ப்ரொஃபஷனல் சினிமோட்டோகிராஃபர். அவர் இந்த கேள்வி வைக்கும் போது நமக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போ ஒரு கேஷுவல் யூசர், உங்களை மாதிரியான ஒரு கேஷுவல் யூசருக்கு இந்த 8K வீடியோ எடுக்கும்போது அதில் பெரிய அளவில் எந்த விதமான இழப்பும் இல்லை, ஸ்டோரேஜில் மட்டும் அதிகமான இடத்த எடுத்துக்க போகுது. அதே மாதிரி இந்த 8K வீடியோ எடுக்கும்போது ஃபோன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி 8K வீடியோவில் என்ன அட்வான்டேஜ் நம்ம பொதுவாக எதிர்பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணியும் நமக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணணும்னு நினச்சா ஒரு ஃப்ரேமில் 8K வீடியோ எடுக்கிற அதில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்காது ஜூம் பண்ணால் அவ்வளோவா வந்து குவாலிட்டி அடி வாங்காது அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குங்க, நிறைய யோசிக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ S24 போனால் அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய சர்க்கிளாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு காம்பேக்டான ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பிளேஸ் கோஸ்ட்டு S24, அதுக்கு அடுத்து X8, அதுக்கப்புறம் ரெனோவும் S24FE வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸு. அப்புறம் பெசல்ஸ் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு S24, ஃபைண்ட் X8, ரெனோ இது மூணுமே வந்து பெசல்ஸ் நல்லா தின்னாவும் நல்லா இந்த இடத்துலையும் ஸ்கோர் பண்ணோம். ஸோ அங்கே S24FE ஃபால்ஸ் பிஹைண்டு. பட் இதே நான் இப்போது வீடியோகிராஃபி ரொம்ப முக்கியம் ப்ரோ, கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்க போகிறேன், அதுவும் எனக்கு டாக்குமெண்ட் ஆகணும் அப்படின்ற முடிவில் இருந்தால் S24 அண்ட் S24FE. இதில் எப்படின்னா எனக்கு சார்ஜ் போடுறத பற்றி பிரச்சனை இல்லை ப்ரோ, 25 வாட் சார்ஜிங் இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து எப்போனாலும் டக்குன்னு நான் சார்ஜ் போட்டுப்பேன், ப்ளஸ் பவர் பேங்க் எப்பயுமே கையில் எடுத்துகிட்டு போவேன்னா S24. இல்லை ப்ரோ எனக்கு பேட்டரி லைஃபும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சா S24FE. அண்ட் இந்த இடத்துல வந்து இப்போ S24 ஸ்னாப்ட்ராகன் மாடல் வரனால ஸ்னாப்ட்ராகன் மாடல் எங்கே ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ISP இந்த ஆஸ்பெக்ட்லாம் கூட பெருசாக இப்போ நான் எக்ஸினோஸ் ஸ்னாப்ட்ராகனில் ரொம்ப அழுத்திலாம் எதுவும் சொல்ல முடியல. யதார்த்தமாக சொல்லணுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அதாவது உறுதியாக சொல்லணுன்னா, யதார்த்தத்தை விடுங்க, உறுதியாக சொல்லணுன்னா S24 ஸ்னாப்ட்ராகன் மாடல் வாங்கினா நமக்கு வந்து மோடம் பெட்டராக இருக்கும். ஸோ அது வந்து ஃபார் ஷோர் இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணோம். ஏன்னா இங்கே நம்ம பார்க்குற டிவைசஸ்லேயே பாருங்களேன், ரெனோ 14 ப்ரோ வந்து ரெனோ 14 ப்ரோ வந்து உங்களுக்கு டிமென்சிட்டி அண்ட் ஃபைண்ட் X8 டிமென்சிட்டி அண்ட் S24FE வந்து எக்ஸினாஸ். ஸோ S24 மட்டும் தான் நமக்கு இப்போ ஸ்னாப்ட்ராகன் பேஸ்டு. ஸோ ஸ்னாப்ட்ராகனுக்கு இன்றைக்கும் நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில எட்ஜ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் சவுண்டு, இந்த மோடம், அப்புறம் ஒரு சில டிரைவர் யூனிட்ஸ் அதெல்லாம் நல்லாயிருக்கு இன்டர்னலாக அண்டு ஓரளவுக்கு ரிலையபிள். பட் இந்த ரிலையபிலிட்டி வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இவங்க காப்பாற்றுவோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து கேட்சப் பண்ணிட்டே வராங்க. எப்படி குவால்காம் வந்து கேப் பிட்வீன் ஆப்பிள் சிலிக்கானுக்கும் இவங்களுக்கும் இந்த கேப் வந்து ரெடியூஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் ஸ்டெப்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஓரியான் கவர்ஸ் உள்ள வந்ததுலேருந்து கதை மாறிடுச்சு. அண்ட் இப்போது டிமென்சிட்டி தரப்புலையும் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ இருக்கலே கிரேசியான ஜம்ப் எப்போ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா 9600 வந்ததுக்கப்புறம் தான். ரைட்டுங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக மொத்தம் இந்த வீடியோவில் மெயினான ஃபேக்ட் என்னென்னா S24FE S24 இல்லாட்டி ரெனோ 14 ப்ரோவா இல்லாட்டி ஃபைண்ட் X8 தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பேட்டரி லைஃப் மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைண்டு இல்லாட்டி ரெனோ ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் ஃபைண்டு கொஞ்சம் ரிலேபிளாக இருக்குது. நம்ம மக்களே நிறைய பேர் வச்சுருக்காங்க. நம்ம சர்க்கிளில் வச்சுருக்கிற எல்லாருமே இது வரைக்கும் அதை நெகட்டிவாலாம் சொன்னதில்லை. அதாவது எதை சொல்கிறேன்னா ஃபைண்ட் X8. ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோ ரொம்ப முக்கியம்னா, நான் திரும்பியும் இதை ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் வீடியோகிராஃபி மென்ஷன் பண்ணியிருக்கிறனால தான். வீடியோ முக்கியம்னா சாம்சங், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபைண்ட் X8 தாராளமாக சூஸ் பண்ணலாம் ப்ரோ, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, இதுக்கப்புறம் ஒரு வேளை ஃபியூச்சரில் நல்ல டீல் வருமா தெரில. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஓப்போ ஸ்டோர்லேயே 47,000க்கு நம்ம நண்பர்கள் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் ஏதாவது ஓப்போ ஸ்டோரில் இப்போ அவைலபிளாக இருக்காங்கிறதையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் டு நம்ம பாலன் ப்ரோவோட கேள்வி. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை. வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவாசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.